அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சோதனைகளுக்குரிய பிரதிபலன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஏதேனும் ஒரு கூட்டத்தாரை அல்லாஹ் நேசிக்க நாடினால் அவர்களை சிரமங்களில் ஆழ்த்தி சோதிப்பான். எவர் பொறுமை கொள்வாரோ அவருக்கு பொறுமையின் நற்கூலி எழுதப்படும். எவர் பொறுமை கொள்ளவில்லையோ அவருக்கு பொறுமையின்மை என்கின்ற அந்த செயலுக்கு தகுந்தாற்போல் எழுதப்படும். பிறகு அவர் அழுது புலம்பிக் கொண்டிருப்பார். இந்த செய்தி அஹ்மத் என்ற நூலிலே 23633 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலக வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே சரியாக அமைந்து விடுவதில்லை. சில விஷயங்கள் நம்முடைய விருப்பத்திற்கு மாற்றமாக நடக்கும். அந்த வேளையிலே நாம் விரும்பியது நடைபெறவில்லையே என்று ஒருபோதும் துக்கமோ சோர்வோ கவலையோ கொள்ளக்கூடாது. மாறாக இது அல்லாஹ் விதித்த ஒன்று என்கின்ற அடிப்படையில் தான் பாவிக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிமுக்கு களைப்போ நோயோ கவலையோ துக்கமோ சோர்வோ ஏற்படுமேயானால் அவருக்கு ஏதேனும் முள் தைத்து விட்டாலும் கூட அதன் காரணமாக அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான் என்று தெளிவுபடுத்திய செய்திகளையும் நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. எவரேனும் ஒரு இஸ்லாமியருக்கு முள் தைத்து விட்டால் அல்லது அதைவிட குறைந்த நோவினை ஏற்பட்டால் அதற்கு பகரமாக அல்லாஹ் அவருக்கு ஒரு அந்தஸ்தை பதவியை உயர்த்தி எழுதுமாறு கட்டளை பிறப்பிக்கிறான். அவரது ஒரு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்கின்ற செய்தியையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். உண்மை விசுவாசிகரான ஆண் பெண்களில் சிலர் அவர்கள் மீது அல்லாஹு தஆலாவுடைய புறத்திலே இருந்து சோதனைகளும் நோய்களும் வந்து கொண்டே இருக்கும். சில சமயம் உயிர் மீது, சில சமயம் பிள்ளைகள் மீது, சில சமயம் செல்வத்தின் மீது சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். அதன் காரணமாக அவருடைய பாவங்கள் உதிர்ந்து கொண்டே இருக்கும். இறுதியில் அவர் மரணித்த பிறகு ஒரு பாவம் கூட இல்லாத நிலையிலே பரிசுத்தவானாக அவர் மரணமடைவார் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதோடு மாத்திரமல்லாமல் அதே நிலையிலேயே பரிசுத்த நிலையிலேயே அவர் அல்லாஹுவை சந்திப்பார். அவருக்கு இந்த உலகத்தில் ஏற்பட்ட உயிர் சேதம், பிள்ளைகளால் உண்டான சேதம், பிள்ளைகளுடைய உயிரிழப்பு, செல்வத்தின் மீது ஏற்பட்ட சோதனை, இதுவெல்லாம் நாளை மறுமை நாளிலே அவருடைய பாவங்களை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹுடைய சந்திப்பை பெற்றுத் தருவதற்குண்டான காரணமாக அமைந்து விடுகிறது என்கின்ற இந்த செய்தியை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் சில விஷயங்களையும் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அப்படி நம்பிக்கை கொண்ட ஒரு விசுவாசி என் அடியார்களில் எவரேனும் ஏதேனும் சிரமம், நோய் அல்லது இது மாதிரி உண்டான கஷ்டங்களுக்கு ஆட்படுத்தப்படுகிறார், அவரை நான் சோதிக்கின்ற பொழுது இந்த மாதிரி உண்டான சிரமங்களை கொடுத்து அவரை சோதிக்கின்ற போது அவர் என் புறத்திலே இருந்து அனுப்பப்பட்ட சிரமத்தை கண்டு பொறுமையோடு என்னை புகழ்ந்தால், என்னை இகழாமல் புகழ்ந்தால், இவர் ஆரோக்கியமாக இருந்தபோது செய்து வந்த செயல்களுக்குரிய நற்கூலியை நீங்கள் எழுதி வந்ததை போல அனைத்து அமல்களுடைய நன்மையையும் அப்படியே எழுதிவிடுங்கள் என நான் வானவர்களுக்கு கட்டளையிடுகிறேன் என்று அல்லாஹ் குறிப்பிட்ட இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஸத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து காட்டுகிறார்கள். ஆக
ஏதாவது ஒரு வகையிலே பொருளாதார இழப்பீடாக இருக்கட்டும், அல்லது பிள்ளைகளுடைய இழப்பீடாக இருக்கட்டும், உயிர் சேதமாக இருக்கட்டும், வேறு பொருளாதார ரீதியான உண்டான இழப்புக்களாக இருக்கட்டும், அந்த இழப்புக்கள் எல்லாம் நம்மை பொறுமை காக்க வைக்கின்ற போது நாம் பரிசுத்தவானாக நம்முடைய இரட்சகனாகிய அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெறுவதற்கு காரணமாக அமைகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அப்படி பொறுமை காக்கக்கூடிய நல்லோர்களாக நம்மை இன்னும் சந்ததிகளை ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.